இந்த வீடியோல குட் வுமன் சீரிஸோட 4th எபிசோட் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பார்த்துருங்க. கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு கடலுக்கு நடுவுல ஒரு நகரம் உருவான மாதிரி இருக்குது. அந்த நகரத்துல இருக்கிற மக்கள்லாம் பழங்கால மக்கள் மாதிரி இருக்காங்க. அந்த நகரம் தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கினதா நம்பப்பட்ட அட்லாண்டிஸ் நகரம். திடீர்னு ஒரு நகரம் எப்படி கடலுக்கு நடுவுல வந்துச்சுன்னு அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஆடம் தூங்கிட்டு இருக்கிறப்போ இது உன்னால முடியும், அதை நிஜமாக்கணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆடம் உண்மைன்னு நினைக்கிறது எல்லாமே நிஜத்துல நடக்க ஆரம்பிக்குது. அப்படி நடந்ததுதான் நியூக்ளியர் ஸ்டேஷன்ல ரியாக்டர் இல்லாம மின்சாரம் உருவானது. இப்போ கடலுக்கு நடுவுல திடீர்னு அட்லாண்டிஸ் நகரம் உருவானதெல்லாம். உலக அழிவுக்கு நேரம் நெருங்கிட்டு வரப்போ ஆடம் கொஞ்சம் கொஞ்சமா சாத்தானா மாறிக்கிட்டு வரான். அடுத்த நாள் ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ரெகுலரா விளையாடுற இடத்துக்கு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏலியன்ஸை பத்தி பேசிட்டு வராங்க. அப்போ ஆடம் ஏலியன்ஸ் உலக அமைதியை பத்தியும் யூனிவர்சல் ஒற்றுமை பத்தியும் கொடுக்கிற மெசேஜ கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறதா சொல்றான். அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் ரியாக்டர் பத்தியும் திபெத்ல இருந்து சுரங்கம் வழியா நாம பேசுறதெல்லாம் கண்காணிக்கிற மக்களை பத்தியும் மறைக்கிறதாவும் சொல்றான். இது எல்லாமே அவன் மேகசைன்ல படிச்சது. அதுல படிச்சது எல்லாமே உண்மைன்னு நம்புறான். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தோணலன்னு அவனோட ஃப்ரெண்டு பெப்பர் சொல்ல, இன்டர்நெட்ல இருக்கிறதெல்லாம் நம்ப முடியாது, மேகசைன்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா தான் இருக்கும், அட்லாண்டிஸ் சிட்டி மாதிரியேங்கிறான் ஆடம். அட்லாண்டிஸ் சிட்டி உண்மைன்னு எனக்கு தோணலன்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, அது நிஜம்தான், அது கடலுக்குள்ள இருக்கு, அங்க மக்கள்லாம் வாழ்றாங்கன்னு சொல்றான் ஆடம். அதை நீ நம்புறியான்னு பெப்பர் கேட்க, நான் சொல்றது உண்மைதாங்கிறான் ஆடம். அவன் அப்படி சொல்றதை கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட வினோதமா பாக்குறாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை உலகத்தோட கடைசி நாள், உலகம் அழிய போற நாள். தேவதைகளின் தலைவர் கேப்ரியல் பார்க்ல பாக்குற அஸ்ரஃபேல் இன்னைக்கு ஈவினிங் உலக அழிவு ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஆமா நினைச்ச மாதிரியே சரியான நேரத்துல தான் வருதுங்கிறாரு கேப்ரியல். நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல, கண்டிப்பா பண்ணலாம், நாம போர்ல சண்டை போட்டு ஜெயிக்கலாங்கிறாரு கேப்ரியல். போருக்கு போகணும்னு அவசியமே இல்லையேன்னு அஸ்ரஃபேல் கேட்க, கண்டிப்பா போயே ஆகணும், சண்டை போடாம எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சுட்டு சொர்க்கத்துக்கு வந்துரு, போருக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு போறாரு. என்னால சண்டைலாம் போட முடியாதுன்னு அஸ்ரஃபில் அவருக்குள்ளவே சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே போனவர் உடனே திரும்பி வந்து, ரெக்கார்ட்ஸ் படி உங்ககிட்ட ஒரு நெருப்பு வாள் இருக்கணும், அது பத்திரமா இருக்குதுலன்னு கேட்கிறாரு. அஸ்ரஃபேலும் அது பத்திரமா தான் இருக்குதுன்னு போய் சொல்லி சமாளிக்கிறாரு. தேவதைகளோட ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற கேப்ரியலுக்கு அஸ்ரஃபேலும் கிரௌலியும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்றதா நியூஸ் வருது. உடனே அவங்க சாத்தான்களோட ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி அஸ்ரஃபேல் அவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரான்னு கேக்குறாங்க. அவங்க இல்லைன்னு சொல்ல, அஸ்ரஃபேலும் கிரௌலியும் பூமியில ஒன்னா சந்திச்சு பேசுறத சொல்லி கிரௌலியை கண்காணிக்க சொல்றாங்க. கிரௌலி ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கான்னு அந்த சாத்தானுக்கும் சந்தேகம் வருது. மூன்றாவது அழிவு வீரனுக்கான பார்சலை டெலிவர் பண்றதுக்காக அந்த டெலிவரி மேன் ஒரு நதி பக்கமா வராரு. அந்த நதியை பாக்குறதுக்கே பயங்கரமா மாசடைஞ்சு காணப்படுது. இவதான் அந்த மூணாவது ஆள். சுற்றுச்சூழல் மாசுபாடு. அந்த பார்சலை டெலிவரி பண்ணிட்டு அவரோட வேனுக்கு வர அந்த டெலிவரி மேன் ஒரு லெட்டர் இருக்கிறத பார்த்து அதை பிரிச்சு பாக்குறாரு. அதை பிரிச்சு பார்த்த உடனே அவரோட முகம் மாறுது. அவரோட வைஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வேன்ல இருந்து இறங்கி ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு வண்டி எதுவும் வரலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோட கிராஸ் பண்றாரு. அப்போ ஒரு வேன் வேகமா வந்து அவர் இடிச்சிட்டு போகுது. இடிச்சே கொண்டிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவர் பக்கத்துல அவரோட இறந்த உடல் இருக்கு. பக்கத்திலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்னு அந்த டெலிவரி மேன் சொல்லிட்டு, வந்து பாருங்க அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கிறதா சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேக்குறாரு. போர், பஞ்சம், மாசுபாடு, மரணம், நாங்க 4 பேரும் இன்னைக்கு ஒன்னா போக போறோம், நீ இன்னைக்கு சாகிறதா நினைக்க வேணாம், இந்த உலகம் அழிய போகுது, எல்லாத்துக்கும் முன்னாடி நீ சீக்கிரமா போறதா நினைச்சுக்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த டெலிவரி மேன் காத்தோட கலந்துடுறாரு. இவன் தான் அந்த 4 அழிவு வீரர்களையும் 4வது ஆள், மரணம். மத்த 3 பேர்த்துக்கும் இவன் தான் தலைவன். அனாத்திமா வீட்டுக்கு வர ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும், நாங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், வேற மேகசைன் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறான். கேட்ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஷாட்வெல் வந்து பாக்குறான் பல்சிஃபர். அவன் கிட்ட ஒரு கோட்டும் சில பொருட்களும் தந்து ஆடம போய் கண்காணிக்க சொல்றாரு ஷாட்வெல். அவன் போயிட்டு இருக்கிறப்போ ரோட்டு கடியில இருக்கிற டனலுக்குள்ள யாரோ சில பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா திபெத் மக்கள், அதாவது திபெத்தியன்ஸ். நாம என்ன பண்றோங்கிற விஷயத்தெல்லாம் சுரங்கத்தில இருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆடம் நம்புறது உண்மையிலேயே நடக்குது. அப்போ ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அங்க வரத பார்த்து காரை நிறுத்துறான். அதுல இருந்து 2 ஏலியன் இறங்கி அவன் காருக்கு பக்கத்துல வராங்க. வந்து இந்த உலகம் ரொம்ப காலமா இருக்கான்னு கேட்க, பல லட்சம் ஆண்டுகளா இந்த உலகம் இருக்குங்கிறான் பல்சிஃபர். ஆசிட் ரெயின் வர அளவுக்கு உங்களோட உலகத்தை பாழாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுது அந்த ஏலியன். அந்த மெசேஜ் என்னன்னா, உலகளாவிய அமைதி, பிரபஞ்ச நல்லிணக்கம், இந்த மெசேஜ் எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லுது அந்த ஏலியன். அதை கேட்டு நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றான் பல்சிஃபர். இந்த மெசேஜை நாங்க எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதான்னு அந்த ஏலியன் கேட்க, ஒருவேளை எங்களை எல்லாம் பயமுறுத்துறதுக்காக இருக்கலாம்னு பல்சிஃபர் சொல்லிட்டு இருக்கும் போதே எங்களுக்கும் தெரியலங்கிறது அந்த ஏலியன். ஆனா உண்மையிலேயே இதெல்லாம் ஆடம் அவனோட மனசு
மனசுல ஏலியன்லாம் பிரபஞ்ச நல்லிணக்கத்துக்காக நமக்கு தூது விடுறாங்க, ஆனா நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் நமக்கு தெரியாம மறைக்குது அப்படின்னு ஆடம் உண்மைன்னு நம்புறதுதான். அவனாலதான் இதெல்லாம் நடக்குது. உடனே பல்சிஃபர் ஷாட்வெல்க்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றான். நீ ஒரு விச் ஃபைண்டர், ஏலியன் ஃபைண்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆடமை கண்காணிக்க சொல்றாரு ஷாட்வெல். ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் திமிங்கலத்தை பத்தி பேசிட்டு வராங்க. திமிங்கலத்தோட மூளை ரொம்ப பெருசு, அது ரொம்ப புத்திசாலி, ஆனா அதை இப்ப எல்லாரும் வேட்டையாடி கொண்டுட்டு இருக்காங்கன்னு பேசிக்கிட்டே வராங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்போ நாம எல்லா திமிங்கலத்தையும் காப்பாத்தலாங்கிறான் ஆடம். அந்த சமயத்துல ஆழ்கடல் பகுதியில ஒரு ஆராய்ச்சி கப்பல் ஒரு வாரத்துல எத்தனை திமிங்கலத்தை பிடிக்க முடியுங்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆடம் மேகசின்ல படிச்ச அந்த கடல் அரக்கன் கடலுக்குள்ள இருந்து வந்து அந்த கப்பலை தாக்குறான். அந்த கப்பலை மட்டும் இல்லாம திமிங்கலத்தை வேட்டையாடுற எல்லா கப்பலையும் தாக்குறான். இந்த நியூஸை டிவியில பாக்குற ஆடமோட அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அதுக்கு முத நாள் தான் இதெல்லாம் உண்மை இல்ல கற்பனையானதுன்னு ஆடம் கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அது இப்போ உண்மையிலேயே நடக்குது. ஏன்னா ஆடம் அதெல்லாம் உண்மைன்னு நம்புறான். க்ரௌலி ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கான், அவனை நாம கண்காணிக்கணும், அவன் நல்லது எதுவும் செய்யாம பாத்துக்கணும்னு ரெண்டு சாத்தான்கள் பேசிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை கவனிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அனாத்திமா அவளோட வீட்டுல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை ரெடியா எடுத்து வச்சிருக்கா. 12:05 ஒரு விச் ஃபைண்டர் அங்க வருவான்னு அவளோட போன்ல ஒரு ரிமைண்டர் அலர்ட் காட்டுது. அப்போ பல்சிஃபர் அவனோட கார்ல வந்துட்டு இருக்கிற வழியில திபெத்தியன்ஸ் அடியில இருந்து சுரங்க தோண்டி மேல எட்டி பாக்குறாங்க. ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட கார் அந்த திபெத்தியன்ஸ் மேல மோதி கவுந்துருது. அந்த சத்தம் கேட்டு ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பல்சிஃபரை வந்து தூக்குறாங்க. ஆனா அவன் கீழே விழுந்துடுறான். அப்போ ஆடம் அந்த திபெத்தியன்ஸை பார்க்க அவங்க கீழே போயிடுறாங்க. அனாத்திமா அந்த விச் ஃபைண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பல்சிஃபரை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு வரான் ஆடம். இவருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஆடம் சொல்ல, எனக்கு தெரியும், இவரை உள்ள படுக்க வைங்கன்னு சொல்ற அனாத்திமா. உலக அழிவுக்கு இன்னும் 5 மணி நேரம் 48 நிமிஷம் தான் இருக்கு, நீங்க அவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்களான்னு அந்த சின்ன பொண்ணு பெப்பர் கேட்க அனாத்திமாவும் ஆமான்னு சொல்லிட்டு அவர் வராம இருந்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும், அவர் வந்தனால எல்லாமே உண்மையாயிருச்சுங்கிறா. அப்போ பெரிய மிருகம் இருக்கிறதும் உண்மைதாங்கிறா. ஆடம் அவளோட வீட்டு செவுத்துல ஒட்டி இருக்கிற ஒரு சாத்தனோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் தூங்குறப்ப கேட்ட குரல் மறுபடியும் அவனுக்கு கேக்குது. அதை செய்யணும், அதை நிஜமாக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நாங்க கிளம்புறோம்னு அனாத்திமா கிட்ட சொல்லிட்டு நீ வரலையான்னு ஆடமை பார்த்து கேட்கறா பெப்பர். நீங்க போலான்னு நான் இன்னும் சொல்லவே இல்லையேன்னு ஆடம் கோவமா சொல்லிட்டு லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாங்கிறான். ஆடம் ரொம்ப மாறிட்டான்னு அவங்கள ஒருத்தன் சொல்லிக்கிட்டே போக, அப்படிலாம் தப்பா பேசாத, நம்ம எல்லாத்துலயுமே பெஸ்ட் அவன் தான், அவன் தான் நமக்கு எல்லா புது விளையாட்டையும் சொல்லி கொடுப்பாங்கிறா பெப்பர். ஆனா அவன் கொஞ்சம் மாறிட்டதா தெரியுது. உண்மையை சொல்ல போனா நம்மள அனாத்திமா வீட்டுல இருந்து விட மாட்டோம்னு பயந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கப்பவே சும்மா வளராதங்கிறா பெப்பர். அப்போ ஆடம் அவனோட நாய்க்குட்டியோட அங்க நின்றுட்டு இருக்கான். இதுதான் ஆர்மைக்கடன் ஆரம்பிக்கிற இடம், அதாவது உலக அழிவு ஆரம்பிக்கிற இடம். இந்த இடத்துக்கு தான் அந்த 4 அழிவு வீரர்களும் சாத்தானோட பையனும் அவன் கூட இருக்கிற நாய்க்குட்டியும் வருவாங்கன்னு சாத்தான்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு ஆர்கியாலஜி பிளேஸ். அந்த பிளேஸை விசிட் பண்றதுக்காக வார்லாக்கோட பேரண்ட்ஸ் அவனை கூட்டிட்டு வராங்க. வார்லாக்கோட அப்பா யுஎஸ் அம்பாசிடர்னால பாதுகாப்புக்கு நிறைய வீரர்கள் வந்திருக்காங்க. சாத்தான்களும் அவங்களோட வருகையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வர ஒருத்தர் இவருதான் இங்க இருக்கிற லோக்கல் கைடு அப்படின்னு சொல்லி அந்த சாத்தானை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த சாத்தானோட பேரு ஹஸ்டர். அவன் வார்லாக் பக்கத்துல போய் அந்த நாய்க்குட்டி எங்கன்னு தேடுறான். அந்த சமயத்துல வார்லாக்கோட அப்பா அவங்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே வர அந்த நாய்க்குட்டியை காணாங்கிற கோபத்துல அவரை வாய மூடுன்னு கத்திட்டு நாய்க்குட்டி எங்கன்னு கேக்குறான். வார்லாக் கிட்ட வந்து உனக்கு ஏதாவது குரல் கேக்குதா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறான். எந்த குரலும் கேட்கலையே அவன் சொல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, க்ரௌலி ஏதோ பண்ணியிருக்கான், குழந்தை மாறி இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு க்ரௌலி மேல பயங்கர கோபமா இருக்கான். அந்த சமயத்துல க்ரௌலி ஒரு தியேட்டர்ல கார்ட்டூன் படம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ கார்ட்டூன் கேரக்டர் வழியா பேசுற அந்த சாத்தான் ஹஸ்டர், வார்லாக் கூட நாய்க்குட்டி இல்ல, அவனுக்கு போற பத்தி எதுவுமே தெரியல, அவன் நம்ம தலைவரோட பையனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அழிக்காம விட மாட்டோம், அங்கேயே இரு, உன்னை கூட்டிட்டு போக நாங்க வந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கார்ட்டூன் கேரக்டரை சாகடிச்சுட்டு அங்க இருந்து போறான். அனாத்திமா வீட்டுல இருக்கிற பல்சிஃபர் கிட்ட, நீ இங்க வரப்போறது எனக்கு முன்னாடியே தெரியும், ஆக்னஸ் அவங்களோட புத்தகத்துல இதை பத்தி எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட வம்சாவளியில வந்தவதான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம பல்சிஃபரோட மூதாதையர்கள்ல ஒருத்தர் தான் அவங்கள எரிச்சு கொன்னதாகவும் சொல்றா. இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு பல்சிஃபர் கேட்க, ஆயிரக்கணக்கில் எழுதி வச்சிருக்காங்க, அதெல்லாம் மாசத்துக்கு ஒண்ணுன்னு நடக்கும், ஆனா இப்ப உலக அழிவு நெருங்கிட்டதால கொஞ்சம் அதிகமா நடக்குதுங்கிறா. உலகம் எப்போ அழிய போகுதுன்னு பல்சிஃபர் விளையாட்டா கேட்க, இன்னும் 4 மணி நேரம் 15 நிமிஷத்துல உலகம் அழிய போகுதுங்கிறா அனாத்திமா. விளையாடாத, இந்த உலகம் நிச்சயமா இன்னைக்கு அழியாதுன்னு பல்சிஃபர் சொல்ல, இந்த கிராமத்துல தான் உலக அழிவு ஆரம்பிக்க போறத ஆக்னஸ் எழுதி வச்சிருக்காங்க, ஆனா அதை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு அனாத்திமா சொல்ல, எதைன்னு கேட்கிறான் பல்சிஃபர். சாத்தானோட குழந்தைய தான் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஒரு ஷீட்டை கொடுக்கறா. அது உலக அழிவை பத்தி ஆக்னஸ் எழுதி வச்ச குறிப்பு. அந்த புத்தகம் தொலைஞ்சு போயிருந்தாலும் அதுல இருந்து நிறைய குறிப்புகளை ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கா. அதை படிச்சு பாக்குற பல்சிஃபர் அதுல ஆடம்ங்கிற வார்த்தை வரதை பார்த்துட்டு, ஆடம் யங், அந்த பையனை கண்காணிக்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன்னு சொல்றான். சொல்லிட்டு அவனோட அட்ரஸையும் சொல்றான். இதை எப்படி நான் கவனிக்க
கவனிக்காம விட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்லிட்டு அவன் எப்படி இந்த உலக அழிவுக்கு காரணமா இருக்க முடியும்னு கேட்கிறான். ஆடம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை அவங்க வழக்கமா விளையாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். எங்களுக்கு உன்னோட வரத்துக்கு விருப்பமே இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா அவங்களோட கால்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாம ஆடம் பின்னாடியே நடந்து போகுது. அஸ்ரஃபேலை பார்க்கறதுக்காக க்ரௌலி வந்துட்டு இருக்கிறப்போ வழியில அவர் இருக்கிறத பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காத, பழையபடி நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்க்கலாங்கிறான். முடியாதுன்னு அஸ்ரஃபேல் சொல்ல சாத்தான் குழந்தை மாறின விஷயம் நரகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நாம 2 பேரும் வேற ஏதாவது கிரகத்துக்கு போயிடலாம், நிறைய சின்ன கிரகங்கள் இருக்குதுங்கிறான் க்ரௌலி. நீ சொல்றதெல்லாம் நடக்காது, சரியான ஆட்களை மட்டும் நான் பார்த்துட்டா இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவேன்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். சரியான ஆட்கள்னு யாரும் இல்ல, கடவுள் மட்டும்தான் இருக்காரு, நம்ம யார் கூடயும் அவர் பேசவும் இல்லைங்கிறான் க்ரௌலி. அப்பதான் அஸ்ரஃபேலுக்கும் கடவுள்கிட்டயே நேரடியா பேசலாங்கிற எண்ணம் வந்து நான் கடவுள்கிட்ட பேச போறேன், அதுக்கப்புறம் அவரே இதை சரி பண்ணிடுவாருங்கிறாரு. அது நிச்சயம் நடக்காது, நீ ஒரு புத்திசாலி, நீ எப்படி இவ்வளவு முட்டாள்தனமா யோசிக்கிற அப்படின்னு க்ரௌலி சொல்ல நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு அஸ்ரஃபேல். அதை கேட்டு க்ரௌலி அங்கிருந்து கிளம்பி நான் வேற கிரகத்துக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அவன் போறத வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காரு அஸ்ரஃபேல். வீட்டுக்கு வர க்ரௌலி அஸ்ரஃபேல் கொடுத்த புனித நீரை ஒரு பக்கெட்ல ஊத்துறான். அந்த சமயத்துல சாத்தான்களும் அவனோட வீட்டு காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து க்ரௌலியை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. க்ரௌலி அந்த புனித நீர் இருக்கிற பக்கெட்டை எடுத்துட்டு போய் டோரை லைட்டா ஓபன் பண்ணி அது மேல வைக்கிறான். அவங்க பக்கத்துல வந்ததுமே உள்ள வாங்கன்னு க்ரௌலி சொல்ல அதுல ஒருத்தன் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அப்போ பக்கெட்ல இருக்கிற புனித நீர் கொட்டி அவன் முழுசா எரிஞ்சு போயிடுறான். ஆனா இன்னொருத்தன் அவன் மேல புனித நீர் படாம தப்பிச்சிடுறான். அவன் உள்ள வந்து உன் கையில எப்படி புனித நீர் கிடைச்சது, அவன் தான் உன்னை எதுவுமே பண்ணலையே, எதுக்காக இப்படி பண்ணுனேன்னு கேக்குறான். உடனே க்ரௌலி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து இதுக்குள்ள புனித நீர் இருக்குன்னு சொல்லி அவன் முன்னாடி நீட்டுறான். ஆனா அதுல இருக்கிறது புனித நீர் இல்ல, இதுல இருந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே பண்ணா அவன மாதிரியே நீயும் மாறிடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ அந்த பாட்டில்ல இருந்து ஒரு சொட்டு நீர் க்ரௌலி கையில சிந்த அவனுக்கு ஒன்னும் ஆகாததை கவனிச்சுட்டு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்கிற பவரால அந்த பாட்டிலை உடைச்சிடுறான். அப்போ அஸ்ரஃபேல் க்ரௌலிக்கு கால் பண்ணி ஆடம் பத்தி சொல்ல ட்ரை பண்றாரு. அப்போ க்ரௌலி போனை எடுத்து இப்போ டைம் சரியில்லை, பழைய நண்பர் இங்க இருக்காரு, அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். போனை வச்சுட்டு நாங்க வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்ட, நீ இப்போ பெரிய ஆளுங்களோட மோதலான்னு க்ரௌலி சொல்ல நீ என்ன பைத்தியமாங்கிறான் அந்த சாத்தான். நீ என்ன இப்ப நம்பணும்னு அவசியம் இல்லை, நாம வேணா நேரடியா டார்க் கவுன்சில் கூடயே பேசலாம், அவங்களே உன்னை கன்வின்ஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு கால் பண்றான். நீ டார்க் கவுன்சிலுக்கு ஃபோன் பண்றேன்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமான்னு சொல்லிட்டு அந்த போனுக்குள்ள போய் மறைஞ்சிடறான் க்ரௌலி. சாத்தானும் அவன் பின்னாடியே போறான். அந்த சாத்தான் க்ரௌலியை துரத்திக்கிட்டே வர க்ரௌலி அவனோட பழங்கால பதிலளிக்கும் சாதனம் வழியா வெளியே வந்து அதை ஆஃப் பண்ணிடுறான். இப்போ அந்த சாத்தான் வெளியே வர முடியாம உள்ளே மாட்டிக்கிறான். இதுக்கு 28 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது க்ரௌலி வந்து அஸ்ரஃபேலை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தேவதைகளோட ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க அஸ்ரஃபேலை வந்து பாக்குறாங்க. நீ சாத்தான்களோட சேர்ந்து தேவதைகளுக்கு துரோகம் பண்றது எங்களுக்கு தெரியும், க்ரௌலி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்காத, அவனும் சிக்கலா தான் இருக்காங்கிறாங்க. அப்போ அவங்க அஸ்ரஃபேலை தாக்க நான் ஹையர் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி பேச போறேன்னு சொல்றாரு. உன்னோட காலை அவங்க அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறப்பவே போருக்கான முழக்கம் கேட்க இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போயிடுறாங்க. அவங்க போறத பார்த்து நீங்க எல்லாம் கெட்ட தேவதைகள்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். இந்த பக்கம் ஆடமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நியூக்ளியர் பாம் பத்தி கேம் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ ஆடம் அழிவை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கான். நியூக்ளியர் பாம் வெடிச்சா மனிதர்கள் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல புதிய மனிதர்களை என்னால உருவாக்க முடியுங்கிறான் ஆடம். அவன் விசித்திரமா பேசுறத பார்த்து எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஒருத்தன் சொல்ல நீங்க எங்கேயும் போக கூடாது, உங்களுக்கு நான் புது அப்பா அம்மாவை உருவாக்கி தரேன்னு கோவமா கத்துறான். அப்போ பயங்கரமா மின்னல் அடிச்சு இடியும் இடிக்குது. அதை பார்த்து பயந்து நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு கத்துறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரி தான், அவங்களே உங்களுக்கு பிடிக்குங்கிறான் ஆடம். அப்போ அவங்களால நகர முடியலைன்னு கத்துறாங்க. கொஞ்சம் பொறு, இதை விட இன்னும் பயங்கரமா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆடம் அந்தரத்துல மேல போறான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பயந்து போறாங்க. அனாத்திமாவும் பல்சிஃபரும் வீட்டுல இருந்து வெளியே வரப்போ வெளியே பயங்கர சூறாவளியோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது தெரியாம அவங்க வெளியே வந்து சூறாவளியில மாட்டிக்கிறாங்க. அந்த சூறாவளி நின்ன உடனே இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை விட பல மடங்கு பெரிய சூறாவளி வரப்போகுதுன்னு அனாத்திமா சொல்ல 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஷாட்வெல் வீட்டுல இருக்கிற மேப்ல டேட்ஃபீல்டு கிராமத்தை பாயிண்ட் பண்ணிருக்கிற பின் கீழே விழுது. அதை கவனிக்கிற ஷாட்வெல் அதை எடுத்து மறுபடியும் அதே இடத்துல வைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து புகை வரத கவனிக்கிறாரு. அந்த ஜாஸ்மின் காட்டேஜ்ங்கிறது தான் அனாத்திமா தங்கி இருக்கிற வீடு. அங்கதான் பல்சிஃபரும் இருக்கான். அவன் சின்ன பையன், அவனுக்கு விச்சஸ் பத்தி எதுவுமே தெரியாது, அவனை நான் தனியா அனுப்பி இருக்க கூடாது, நானும் அவன் கூட போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கிட்ட உடனே போகணும்னு சொல்றாரு. டேட்ஃபீல்டுக்கு போறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு அந்த லேடி சொல்ல என்னோட பஸ் பாஸை வச்சு அந்த ட்ரெயின்ல போக முடியாது, ட்ரெயின்ல போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. உடனே அந்த பக்கத்து வீட்டு லேடி அவங்க கிட்ட இருக்கிற காசை கொடுக்குறாங்க. உன்னோட காசு எனக்கு வேணான்னு ஷாட்வெல் சொல்ல
அப்போ அந்த மேப்லயே தீப்பிடிச்சு எரியுது. என்னோட பணம் வேணானா உங்களோட நண்பர்கள்கிட்ட கேட்டு வாங்குங்கன்னு அந்த லேடி சொல்ல, க்ரௌலி கண்டிப்பா அட்வான்ஸ் தர மாட்டாரு. புக் ஸ்டோர்ல இருக்கிறவரை பார்த்தா ரொம்ப சாஃப்டா தெரியுது, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும், அவர்கிட்ட கேக்குறேன்னு சொல்றாரு ஷாட்வெல். இந்த பக்கம் காட்டுல நாங்க வீட்டுக்கு போகணும்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இதுதான் உங்க வீடு, நீங்க என்னோட தான் இருக்கணும், நீங்க ஸ்கூலுக்கும் போக வேண்டாம், வேற எங்கேயும் போக வேண்டாம், உங்களுக்கு பிடிக்காத எதையும் செய்யவும் வேண்டாங்கிறான் ஆடம். இதையெல்லாம் நிறுத்து அப்படின்னு அவங்க கத்த, நீங்க எல்லாரும் பேசாம இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாயை மூடுங்கன்னு சொல்றான். உடனே அவங்க வாயெல்லாம் க்ளோஸ் ஆயிருது. அந்த சமயத்துல அஸ்ரஃபேல் புக் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கடவுள் கூட பேச ட்ரை பண்றாரு. அப்போ ஷாட்வெல் வந்து கதவை தட்ட, கடையை மூடியாச்சுன்னு சொல்லிட்டு, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் உடனடியா கடவுள் கூட பேசியே ஆகணும்னு சொல்றாரு அஸ்ரஃபேல். அப்போ ஒரு வெளிச்சம் வருது, அதை பார்த்து நான் கடவுள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. சொல்ல அஸ்ரஃபேல் ஒரு குரல் கேட்க, நான் கடவுள்கிட்ட தான் பேசுறேன்னு அஸ்ரஃபேல் கேட்கிறாரு. நான் கடவுள் இல்ல, நீ மெட்டட்ரான் கிட்ட பேசிட்டு இருக்க, என்கிட்ட பேசினா கடவுள் கிட்ட பேசுற மாதிரி தான், என்ன விஷயம்னு சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா நான் கடவுள் கூட நேரடியா பேசணும்னு அஸ்ரஃபேல் சொல்ல, என்கிட்ட சொன்னா கடவுள் கிட்ட சொன்ன மாதிரி தான் சொல்லுங்கிறாரு. அப்போ 3 தேவதைகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை விட முக்கியமா சாத்தானோட குழந்தைய பத்தி பேசணும்னு சொல்றாரு. எனக்கு அந்த பையன் யாருன்னு தெரியும், போருக்கான அவசியம் இல்ல, நாம எல்லாத்தையும் காப்பாத்திரலாங்கிறாரு. நீ நல்ல வேலையை தான் பண்ணிருக்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு, இங்க போரை நிறுத்துறது முக்கியம் இல்ல, போரை ஜெயிக்கிறது தான் முக்கியங்கிறாரு. அதை கேட்டு அஸ்ரஃபேல் ஏமாற்றம் அடைகிறாரு. போர் தொடங்க போகுது, எங்களோட வந்துருன்னு அவரு சொல்ல, சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு அஸ்ரஃபேல் சொல்றாரு. உனக்காக இந்த நுழைவு வாயில திறந்தே வச்சிருக்கிறோம், சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காரு ஷாட்வெல். உடனே டோரை ஓபன் பண்ணி உள்ள போக ட்ரை பண்றாரு. அப்போ அஸ்ரஃபேல் க்ரௌலிக்கு கால் பண்றாரு. அந்த கால் பண்றப்போ தான் க்ரௌலி அந்த சாத்தான் கூட பேசிட்டு இருக்கான். க்ரௌலி அப்புறம் பேசுறேன்னு சொல்லி வைக்கிற அதே சமயத்துல ஷாட்வெல்லும் உள்ள வர சத்தம் கேட்டு அஸ்ரஃபேல் ரிசீவரை சரியா வைக்காதனால அது கீழே விழுந்துருது. உள்ள வர ஷாட்வெல், நீயும் சாத்தானோட கூட்டாளி தானா, உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேயை நான் ஓட்ட போறேன்னு அவரு சொல்ல, நீங்க அந்த வட்டத்துக்கு பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லிக்கிட்டே அவரை தடுக்கிறாரு அஸ்ரஃபேல். கேண்டில் கிடைக்காதனால லைட்டரை கேண்டிலா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, நீ இங்க இருந்து வெளியேறு, திரும்ப இங்க வரக்கூடாதுன்னு உனக்கு கட்டளை இடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட, பின்னாடியே வந்துட்டு இருக்கிற அஸ்ரஃபேல் அவருக்கே தெரியாம அந்த வட்டத்துக்குள்ள போயிடுறாரு. உடனே அவர் அந்த நுழைவு வாயில் வழியா சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. எனக்கு இவ்வளவு சக்தி இருக்கான்னு ஷாட்வெல் பிரமிச்சு போய் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த வட்டத்தை சுத்தி வச்சிருந்த கேண்டில் கீழே விழுந்து அந்த புக் ஸ்டோரே தீப்பிடிச்சு எரிஞ்சிருது. 4th எபிசோடு இதோட முடியுது. 5th எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.